அருமையான காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் இங்கே நிற்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் என்னை வர வைத்ததற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அநேக தரம் இப்போது யார்கிட்டையும் நம்ம சபை மாத்திரம் போய்கிட்டு இருக்கேன். சில இடங்கள் மாத்திரம் கர்த்தர் சொல்லும் பொழுது நான் வந்து போகிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி எல்லா சபைகளுக்கும் போகணும், எல்லா சபையிலையும் நாங்கள் அதிக காரியங்களை பண்ணணும், மெசேஜ் எடுக்கணும், ஃபோட்டோ பிடிக்கணும் போடணும்னு ஒரு மாயையான உலகத்தில் இருந்தோம். அது கிடையாது ஊழியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சொல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான காலை வேளையில் உங்களோடு இடைவிடும்படியாய் கர்த்தர் ரெண்டு விஷயம் எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாமா, கர்த்தர் இன்னொரு விஷயம் உண்மையை குறித்து பேச சொன்னார். ஸோ ரெண்டுத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார். நான் சொல்கிறேன், வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை. ஹல்லேலூயா. தேவன் இந்த வசனத்தை சிமர்னா சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துங்க. தேவன் இந்த வசனத்தை யாருக்கு சொல்றாரு? கர்த்தர் 7 சபைகளுக்கு பேசினார் அல்லவா? அதில் மிக ஷார்ட்டஸ்ட் மெசேஜ் சிமர்னா சபைக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாருக்கு? சிமர்னா சபைக்கு. சிமர்னா என்றால் மேர் அப்படின்னா கசப்பான மாறா அல்லது வெள்ளை போலம். ஹல்லேலூயா. வெள்ளை போலம் ஒரு வாசனை திரவியம், ஆனால் கசப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய வேத ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, எடுத்து வச்சுங்க, வாசிக்க தேவையில்லை. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 23, உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 6வது வசனம், சாம்ஸ் அதாவது சங்கீதம் 45 8வது வசனம். யாத்ராகம் 30:23, உன்னத பாட்டு 3:6, சங்கீதம் 45 8. ஹல்லேலூயா. சபையின் வரலாற்றை சரித்திர ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா கிபி 100 முதல் 315 வரை ரோம ஆட்சி காலத்தில் இந்த சபை இருந்தது. எந்த சபை? சிமர்னா சபை. அலெக்சாண்டர் எபேஸ் சுமார் 35 மைல் தூரத்தில் இந்த சிமர்னா பட்டணத்தை உருவாக்கினார். அங்கே தான் இந்த சிமர்னா சபை இருந்தது. ஹல்லேலூயா. 7 சபைகளில் ஒரு சபையாக இந்த சிமர்னா சபை இருந்தது. இந்த சிமர்னா சபையோட நிறைவுகள் என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம சபை சொல்லி கொடுக்கிற, சபையில் போதிக்கிற சத்தியத்திற்கு உறுதியாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக ரோமா ஆட்சி காலத்தில் இருந்தார்கள். எந்த சபை? சிமர்னா சபையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அரசாங்க சூழல்கள், அநேகர் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய காரியங்கள், அநேகர் பாடுபட வேண்டிய காரியங்கள், அநேகர் உபத்திரவத்திற்குள் போக வேண்டிய காரியங்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ள, தேவனுடைய சத்தியத்துக்குள்ள உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மரண பரியந்தம், டில் யுவர் டெத். மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. மரண பரியந்தம் உண்மையாயிரு. பி ஃபெய்த்ஃபுல், தென் ஐ வில் கிவ் crown ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. அப்புறம் நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம கிரீடத்தை நோக்கி ஓடுகிறோம். கர்த்தர் சொல்ற, மரண பரியந்தம் உண்மையா இருந்தீங்கன்னா ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. இந்த கிரீடம் ராஜாக்களுக்கு சூட்டப்படுகிற கிரீடம் அல்ல, பந்தயத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு சூட்டப்படுகிற கிரீடம். கொரிந்தியர்ல வாசிக்கிற உங்கள், வாசிங்க, பந்தயத்திற்கு
போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஓடுகிற ஓட்டப்பந்தயமா இருக்கட்டும், போட்டியா இருக்கட்டும், என்ன சேலஞ்சா வேணா இருக்கட்டும், அவர்கள் ஓடுவது அழிவுள்ள கிரீடம். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்ம பசங்க ஏதாவது ஒரு மெடல் வாங்கி வந்து வைப்பாங்க. எல்லாரும் பாருங்க, என் பையன் மெடல் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் பெருமையாக பேசுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கருத்து போயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் மட்டும்தான் கருத்து போதும், உங்கள் வீட்லேயும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சிரிங்க, நீங்கள் கருத்து போகாதீங்க, சிரித்த முகமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த அழிவுள்ள கிரீடமாகிய அந்த ஓட்ட பந்தயத்திலையும் அந்த சேலஞ்சில் ஓடி போய் ஜெயிச்சு வாங்குற கிரீடம் அல்ல, நாம பெறப்போ ஒரு கிரீடம். ஹல்லேலூயா. வாசிங்க. நாமோ அழிவில்லா கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. 2 யோவான் 1 வாசிங்க. 2 யோவான் 1:8. தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட இருப்பதாக. 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. நாம செய்கிற இந்த ஊழியம், நாம செய்கிற இந்த காரியம், நாம ஏத்துக்கிற இந்த சத்தியத்தினுடைய பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். அன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் அதிகமாக அந்த சபைக்கு வந்தது. நிறைய பேர் மரிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் அடிக்கப்பட்டார்கள். அதனால தான் அந்த சிமர்னா சபைக்கு கர்த்தர் சொல்றார், மரண பரியந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2வது வெளிப்படுத்து 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டுமானால் முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஜீவ கிரீடத்தை அறிய வேண்டுமானால், ஜீவ கிரீடத்தை அடைய வேண்டுமானால், ஜீவ கிரீடத்தை நோக்கி ஓட வேண்டுமானால் நாம தெரிந்திருக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றையும், நாம் செய்கிற எல்லாவற்றையும், நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய செயல்களை, நம்முடைய ஆக்ஷன்ஸ், காரியம், சிந்தனை, யோசனை எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, நாம அறியாமல் இருக்கலாம். நம்ம சூஸ் பண்ற ஃப்ரெண்டை நம்ம அறியாமல் இருக்கலாம். நம்ம சூஸ் பண்ற வேலையை நம்ம அறியாமல் இருக்கலாம். ஏதோ தெரியாம போயிட்டேன் பாஸ்டர், தெரியாம பழகிட்டேன் பாஸ்டர் நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சபைக்கு பைபிளோட வரலாம், சபையில எல்லா காரியங்களையும் பண்ணலாம். ஆனா வெளியில மீதி 6 நாள் என்ன பண்ணுகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ எதை செய்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே மாத்திரம் 2 hours வந்துட்டு நாங்கள் ஆராதிச்சுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு ஜீவ கிரீடம் வருமானு கேட்டால் 2 hours ஜீவ கிரீடம், ஹல்லேலூயா, ஃபோட்டோ கூட, கிரீடத்தோடைய ஃபோட்டோ கூட தர மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அந்த வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தில் நம்ம இந்த சபை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது நல்லா தெரிவாங்க, ஆனால் பின்னாடி சபையை குறை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் குறை சொல்றாவிய
போ. ஹல்லேலூயா. குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா தூக்கி விட யாருமே, சபையிலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலையிலையும் சரி, எல்லா இடத்திலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தள்ள அப்படியே முனையில வந்து நிக்கிறீங்கன்னா உங்களை முன்னாடி பின்னாடி வலிக்க மாட்டாங்க, முன்னாடி தள்ளுவதற்கு வேணா போ அப்படியே விழுந்துரு வேணா உங்களை தள்ளுவாங்களே தவிர உங்களை முன்னாடி வாங்க உங்களை காப்பாத்துற அப்படின்னு யாரும் வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, உலகத்தான் தான் அப்படி பண்றான்னு பார்த்தா சபையார் முதல்ல. ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய், இன்னொருத்தருடைய உபத்திரவத்தில் கை கொடுக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. கட்டளைகளிலே சிறந்த கட்டளை எது? உன்னை நேசிப்பது போல. ஹல்லேலூயா. அந்த அன்பு இல்லாவிட்டால் கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், நீ செய்கிற தூஷணத்தையும். ஹல்லேலூயா. முதலாவது ஜீவ கிரீடத்தை நோக்கி நாம் ஓட வேண்டுமானால், ஜீவ கிரீடத்தை அடைய வேண்டுமானால் கர்த்தர் முதலாவது என்ன உங்களுக்கு சொல்றார்னா, நான் உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முதல்ல அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல மறைவா பண்ணிடலாம். கர்த்தர் சிலரை உங்களிடத்திலிருந்து விலக்குவார். ஊழியத்தில், உங்க வேலையில, உங்களுடைய நீங்க இருக்கிற சூழ்நிலையில, குடும்பத்தில் டெய்லி ஒருத்தர் உங்க கூட வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அவங்களை விலக்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்காக தயவு செய்து, ஏன்னா கர்த்தர் விலக்குனா அவர் காரணத்தோடு தான். ஏன்னா மறைவான காரியம் தேவனுடையது. உங்களை பற்றி அவங்க என்ன பேசினாலும் கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். ஏன் என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டான், ஏன் இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, ஏன் இவங்களுக்கு எனக்கும் பெரிய இடைவெளினா கர்த்தர் தான் அந்த இடைவெளியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வழியில வரணும், ரெண்டாவது சத்தியத்துக்கு வரணும், மூணாவது ஜீவனுக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வழியிலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா சத்தியத்தை அறிய முடியாது. சத்தியத்தில் பூரணப்படாவிட்டால் ஜீவனை அடைய முடியாது. ஹல்லேலூயா. முதல்ல பிரகாரம், ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூணாவது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. நாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக கூடாம இருந்த ஒரு மிகப்பெரிய திரையை கர்த்தர் சிலுவையில் கிழித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில கிழித்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்தருளினார். இதுக்கு கை தட்டலாம், தப்பே கிடையாது. யாரோ ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒன்று சொன்னா டக்க டக்க டக்குன்னு தட்டுறோம். கர்த்தருடைய வார்த்தையை கைத்தட்டி சந்தோஷமா ரிசீவ் பண்ணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா ரிசீவ் பண்ணும். எங்கேயாவது ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் பார்த்தா கூட ஆமேன் அந்த வசனம் என் மேலே பதியட்டுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆட்டோவில் இருக்கிற வசனத்துக்கே சொல்லணும்னா புல்பிட்டில் இருக்கிற வசனத்துக்கு கண்டிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். அவருக்கு எல்லாமே ஆக்டிங் எல்லாம் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. நம்ம பார்ப்போம், இந்த சகோதரர் ரெகுலரா வராரு, நல்லா செபிக்கிறாரு, ஆனா ஏன் இவருக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன்னா கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும் என்ன தடைன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என் திருமண வாழ்க்கை இன்னும் செழிக்கல, ஏன் எனக்கு ஏற்ற துணை இன்னும் அமையல, ஏன் எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, எது நடக்கலன்னு யோசிக்கிறேன்னா கர்த்தர் சொல்றார், அனைத்தையும் நான். ஹல்லேலூயா. யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல், நாம எப்படி எடுத்துக்கணும்? கிறிஸ்துவர் என்றும் சொல்லியும் கிறிஸ்துவராய், விசுவாசிகள் என்று சொல்லியும் விசுவாசிகளாய் இராமல், அன்புள்ளவர்கள் என்று சொல்லியும் அன்புள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லியும் உண்மையற்றவர்களாய், உங்கள் தூஷணங்களை நான். ஹல்லேலூயா. நான் காலையில் வந்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் நடத்துவார், நன்மையால் நிரப்புவார் சொல்லிட்டு போயிடுவேன். அது உங்களுக்கு வரும். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்றால் சத்தியம் உங்களுக்குள்ள போகியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சபையில ஒரு பெரிய ஓகே நான் இந்த வாரம் சூப்பர் ஆயிட்டேன் அதுக்காக உங்களை அழைக்கல, மரண பரியந்தம். ஹல்லேலூயா.
until your death, நீங்கள் மரணிக்கும் வரை அல்லது கர்த்தருடைய வருகை வரும் வரை உண்மையாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க இதுக்கு தயவு செய்து கை தட்டி தான் நல்ல கத்தமா ஹல்லேலூயா. வாசிங்க அந்த 9வது வசனத்தை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். 2வது வாசிங்க, உன் உபத்திரவத்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை அடைய வேண்டும் என்றால் முதல்ல என்ன சொன்ன, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 2வது உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்துட்டோம், எங்களுக்கு உடனே காரு, உடனே வீடு, உடனே கல்யாணம், உடனே அது, உடனே இதெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆமென். ஆபிரகாமை அழைத்தார். வாசிங்க ஆதியாகமம் 12 1 2 3. நோக்கி தேசத்தையும் ஈனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். யூனிவர்சல் ப்ராமிஸ். ஹல்லேலூயா. இது உலகளவிய ஒரு வாக்குத்தத்தம். வாசிங்க. ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆரோனில் புறப்பட்ட ஆபிரகாம் கானானில் சேர்ந்தான். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் வாசிக்க? ஒரு 30 செகண்ட், மேக்சிமம் 1 நிமிஷம். ஆரானில் புறப்பட்ட ஆபிரகாம் கானானில் சேர்ந்தான். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடை நீங்க உபத்திரவனா என்னன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த வெளிப்பாடை வெளியில கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. இது மிகப்பெரிய வெளிப்பாடு. 4ஆம் வசனத்துக்கும் 5ஆம் வசனத்துக்கும் ஒரு 30 seconds to 1 minute தான் ஆயிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா நீங்க பைபிள்ல இருக்க மேப்பை பின்னாடி போய் பாருங்க. அதாவது முதல் மேப் ஆபிரகாமின் பயணங்கள் இருக்கும். அந்த முதல் மேப்பை பாருங்க. ஊர் அப்படின்ற இடத்துல புறப்பட்டு ஆரான் வந்து, ஆரான்ல இருந்து கானான் மோரியா கிட்ட வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேத பண்டிதர்களும் வேத வல்லுநர்களும் பைபிள் ஸ்காலர்ஸ் தியோலஜியன் சொல்றது, ரிசர்ச் பண்ணி சொல்றது என்னன்னா, ஏறத்தாழ இந்த மோசே நடத்தி சென்ற இந்த 40 வருட வனாந்திர யாத்திரையை விட கொடியதான கடினமான பயணம் ஆபிரகாம் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அது வேதத்தில் முழுமையா சொல்லப்படல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா ஆரானிலிருந்து கானான் வருவதற்கு 1000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? ஊர்ல இருந்து ஆரானுக்கு 1000 கிலோமீட்டர். இப்போ நினைக்கிற மாதிரி நம்ம கிளம்பி அப்படியே 1000 கிலோமீட்டர்லாம். ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லா ஒட்டகங்களுக்கும் ஆடுகளுக்கும் தண்ணீர் தேவை, அவனுக்கு தண்ணி தேவை, உடைகள் தேவை, மாற்றிக்கொள்ளணும், உணவு வேணும். அப்போ இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டும் கடைகள்லாம். ஹல்லேலூயா. இங்கிருந்து கிளம்புவாங்க, 20 நாள் 10 நாள் பயணம் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு இடத்துல ஆல்ட்டு போடுவாங்க, அங்கே விதைப்பாங்க, மழை வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க, திரும்பி விதை வரும், அதை எடுத்துக்கொண்டு அதிலே அப்பங்களை சுட்டு திரும்பியும் இந்த மாதிரி 20 வருடங்கள் அவன் வனாந்திரத்தில் கொடிய காடுகளில். இங்கே ஊர்ல இருந்து ஆரான் வரையும் ஈஸியாக வந்துட்டான். ஏன்னா மெசபத்தோமியா வழியா வருவான். மெசபத்தோமியா வழியா 2 நதிகள் இருக்கும், யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரிஸ். அதனால தண்ணீர் இருந்தது, பிரச்சனை இல்லை. ஆரான் வரையும் ஈஸியா வந்துட்டான். ஆனா ஆரான் இருந்து கானான் வரை அவனால வருவதற்கு அவ்வளவு கடினம். ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு வாய்ஸ் அவனுக்கு கேட்டது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு நீ
just the word, அந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்துக்கொண்டு அவனை ஏன் விசுவாச புருஷன், அவனை ஏன் விசுவாச தகப்பன் என்று சொல்றோம்னா, அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு இல்லாத மேப்பில் பாருங்க, இஸ்ரேல் இருக்காது, பெரிய பெரிய ஊர் இருக்காது, ஊர் இருக்கும், கானான் இருக்கும், இல்லாத ஊரை, இல்லாத தேசத்தை கர்த்தர் அவனை கொண்டு அடுத்தடுத்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், எருசலேம் என்று பெரிய சாதியை, பெரிய தேசத்தை கர்த்தர் உருவாக்கி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு கடந்து போனான். இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இங்கேயே டென்ட் போட்டுருவோம், இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த மெசொப்பொத்தாமியா வழியா போனா வரும், தண்ணிலாம் நல்லா இருக்கு, இங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு ஏன் அவர் ஆசீர்வாதத்தை இங்க தரக்கூடாதான்னு அவன் கேட்கல. கர்த்தர் சொன்னார், நீ கானானுக்கு போ. ஹல்லேலூயா. அங்கிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லிய வார்த்தையை அப்படியே கேட்டு உண்மையாய் இருந்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனையோ வருடங்கள் கருத்து ஆசீர்வாதத்தை பார்க்குறான். இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்த அடுத்த வாரமே, பாஸ்டர் என் கடன் இன்னும் மாறவே இல்லை, இந்த மாதம் கட்டின கடன் அடுத்த மாதம் ஆனதான் அடுத்த இஎம்ஐ உனக்கு, அதுக்குள்ளே இப்படி கடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தால் எல்லாமே மாறிடுனாங்களே, எல்லாமே முதல்ல நீங்கள் மாறணும், அப்புறம் வாழ்க்கை மாறும், அப்புறம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியே நம்ம போகும் பொழுது உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாய், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மரணம் பரியந்தம் உபத்திரம் உனக்கு இருந்தாலும் நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி, சங்கீதக்காரன் சொல்றான், ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்காக உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம் என்னது? நாம் உபத்திரவத்தை கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? உபத்திரவப்படுவதற்கு முன்னாக வழி தப்பி நடந்தேன். வாசிங்க, இப்பொழுதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க உபத்திரவம் பண்றீங்கன்னா நல்லதா கெட்டதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரப்படுவது நல்லதா கெட்டதா? உபத்திரம் இல்லாமல் எல்லாவற்றிலும் செழிப்பு, பணம் அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தலைக்காலு புரிய மாட்டோம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள பெரிய கடத்தோடு அப்படியே குனிஞ்சு, பாஸ்டர் எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பாரும், என் பிள்ளை மதிக்க மாட்டான் அப்படின்னு எல்லா ஜெப குறிப்போட வருவோம். கர்த்தர் அதை சுகமாக்கி அதை சரி பண்ணி கடனை மாற்றி கொஞ்சம் வருமானம் கொடுத்தாருன்னா அப்படி கை கட்டின்னு நல்ல ஆராதனை பாட்டு போடும், அப்படியே கை கட்டின்னு சிமுரா நிப்போம். ஏன்னா நமக்கு தான் பிரச்சனை இல்லையே, நல்லா கையை தூக்கி ஆராதிங்க. நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆட்டிடியூட் நமக்குள்ள வரவே கூடாது. எப்படி நம்ம புழு மாதிரி வந்தோமோ இன்னும் கொஞ்சம் புழுவாக தான் நம்ம மாறுறமே தவிர, நம்ம இன்னும் பயங்கரமாக அப்படியே திமிரு உள்ளவர்களாய், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. ஹல்லேலூயா. ஏன் வார்த்தை கிடையாது, என்ன பாஸ்டர் எப்படி சொல்றாரு? வசனம் அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை. ஹல்லேலூயா. உபத்திரப்படுவது நல்லது, அதனால் உம்முடைய சத்தியங்களையும் பிரமாணங்களையும் நான். வாசிங்க 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. யோவான் 16:33. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில். ஹல்லேலூயா. அதீத கிருபை, ஹைப்பர் கிரேஸ், அந்த கிரேஸ் இந்த கிரேஸ் எல்லாமே நீங்க கேட்டு மயங்க கூடாது. ஹல்லேலூயா. லுக் அட் மீ. ஹல்லேலூயா. என்னை பாருங்கள், வார்த்தை வரும், வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா.
இப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட டாக்டரல் ப்ராப்ளம்ஸ் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லா காலங்களுக்கும் தேவையான மன்னிப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார். அது அந்தந்த காலத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தவிர நமக்கல்ல. ஹல்லேலூயா. ஒரு தரம் கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு யான பலி அதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்னு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்க யோவான் 16:33 சொல்லப்படுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இயேசுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் வரணும். உபத்திரவத்தின் வழியா நடக்கும்போது உங்களுக்கு சமாதானத்தை பார்க்கணும். நீங்க பணம் காசு பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய கார்ல போகும்போது சமாதானம் கிடையாதுங்க. உபத்திரவத்தில் நடந்து போகும்போது தான் கர்த்தர் சமாதானத்தை தருவார். கஷ்டம் நெருக்கும், ஆனாலும் சமாதானமா இருப்பீங்க. பிரச்சனை வரும், ஆனாலும் சமாதானமா இருப்பீங்க. நீங்க நடந்து போகிற பாதை கடினமா இருக்கும், ஆனாலும் சமாதானத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். இப்போ நீங்க கையை தட்டி தான் அதை ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டும் போது ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஒரு நியூஸ்ல படித்தேன். இப்போ கையை தட்டுவீங்களா? ஹார்ட் அட்டாக் வராதுன்றதுக்கே கை தட்டுறோம்னா கர்த்தருடைய வார்த்தை வருவதற்காக எவ்வளோ பெரிய கை தட்ட நம்ம. ஹல்லேலூயா. உபத்திரப்படுவது நல்லது. ஹல்லேலூயா. அந்த என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படியே நம்ம வேற மாதிரி இருப்போம்னு நினச்சிங்கன்னா அது தவறான. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றாகத்தான் ட்ராவல் பண்ணும், பேலன்ஸ்டாக தான் போகும். உங்க உபத்திரவத்தில் உதவுவதற்காக கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். உபத்திரவத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். உபத்திரவத்தை தாங்குவதற்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். உபத்திரவத்தில் திடன் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவப்படுவது நல்லது. அதனால வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரம் 22வது வசனம். 14. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? உபத்திரவத்தின் வழியாய் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்தும். உபத்திரவம் நம் தேவனுடைய வசனத்தில் வழி நடத்தும். உபத்திரவம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவம் என்னென்ன பண்ணும்? நம்மை சீர்படுத்தும். ரெண்டாவது நம்மை வழி நடத்தும். மூணாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாய். வாசிங்க அந்த வெளிப்படுத்தல் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிற உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுவது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. தரித்திரர், அந்த சிமர்னா சபையில் அநேக தரித்திரர்கள் இருந்தார்கள், கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க, பாவர்ட்டி லெவலில் இருக்கிறவங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
நீ அநேகரை ஐஸ்வர்யவானாய் ஆக்கினாலும் உன் தரித்திரத்தை நான் அறிவேன். ஹல்லேலூயா. நீ படுகிற பாடுகளை நான் அறிவேன். யூதர் என்று சொல்லி சபையில மாயமாலமாய் திரிகிறவர்களுடைய காரியத்தை நான் அறிவேன். தூஷணங்களையும் நான் அறிவேன். ஹல்லேலூயா. நீ அடுத்த வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஹல்லேலூயா. 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 ஐ வாண்ட் யூ டு என்கரேஜ். இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புதுன்னா, இதுக்கப்புறம் வருகிற காரியத்தை குறித்து நீங்கள் எவ்வளவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டு நாட் ஃபியர் அபவுட் எனிதிங். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்தான கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் தகப்பன் தாயை குறித்தான கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வேலையை குறித்தான கவலை உங்களுக்கு வேண்டாம். வருங்கால வாழ்க்கையை குறித்தான கவலை உங்களுக்கு வேண்டாம். தேவனை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வேன் என்று உங்களை பார்த்து சொல்றார். டு நாட் ஃபியர். நீங்க பயப்படவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பயப்பட வேண்டிய அவசியமே. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான், மரண பரியந்தம் உண்மையாய், பி ஃபெய்த்ஃபுல் டில் யுவர் டெத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையாயிரு. நல்லா சத்தமா சொல்லுங்க, உண்மையாயிரு. நானும் உண்மையா இருப்பேன். கர்த்தருக்கு உண்மையாய் ஓடுவேன். ஊழியத்தில் உண்மையா இருப்பேன். ஜெப கூட்டங்களில் சரியான நேரத்தில் பங்கு பெறுவேன். பாஸ்டர் இதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர். உண்மையா இருனா அதோட நாங்கள் முடிச்சிருவோம். அதனால் நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு சரியான டைமுக்கு, அதெல்லாம் எங்களால் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா முடிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா உங்களை வர வச்சிருவாரு. சரியான நேரத்தில் உங்களை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. வாசிங்க அதே வெளிப்படுத்தல் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். இரண்டாவது உபத்திரவத்தை சகிக்கிறவர்களா இருக்கணும். மூணாவது கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக. கர்த்தர் ஒரு பக்கம் வேற, பிசாசு ஒரு பக்கம் உங்களை சோதிப்பான். வாசிங்க, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக அநேக தரம் சோதிக்கப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. திடீர்னு நீங்க நல்லா இருப்பீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, சடனா ஏதோ தண்ணி ஓடிற மாதிரி எல்லா சைட்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா இந்த பிரச்சனைக்கு மாத்திரம் ஒரு முடிவே வர மாட்டுது. நான் என்னோட திறமைகளை வெளிக்காட்டும்படியா யோசிக்கிறேன், ஆனா என் திறமையை வெளிக்காட்ட அந்த இடத்துல எனக்கு தகுதியே இல்லை. வேலையில நான் என் வேலையை செய்தாலும் எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் அநேகம். கரெக்டா சபைக்கு போலான்னு யோசிக்கிறேன் சனிக்கிழமை, ஆனா சனிக்கிழமை இரவு தான் இன்னைக்கு வீட்டில் ஏகப்பட்ட, காலையிலே ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கும் போது தான் ஏகப்பட்ட, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆனா போதும் பிரச்சனை. என் வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் உட்காரக்கூடாதபடி, தனி ஜெபத்தில் அமரக்கூடாதபடி, தேவனுடைய வசனத்தை தியானிக்க கூடாதபடி எப்பெல்லாம் நான் உட்காரணும் அப்பெல்லாம் பிசாசு ஏதாவது ஒரு போராட்டத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, போராட்டம் பிசாசு கொடுக்கிற, பிசாசு சோதிக்கிற இந்த காரியத்தை குறித்து நீ கவலை. 10 நாள் உன்னை வச்சு செய்வான், அதுக்கப்புறம் நான் அவனை வச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாய் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர், பிசாசு நிறைய சோதனை உங்களுக்கு வரும். சோதனை எப்படி வரும்னா, வாசிங்க ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை
தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, கேக்குதா? கர்த்தர் ஆபிரகாமை எப்படி சோதித்தார்? வாசிங்க. அப்பொழுது அவர் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலே ஹல்லேலூயா. அவனை தகன பலியாக பலியிடு. அந்த வசனம் என்ன சொல்லுது? மோரியா தேசம். ஹல்லேலூயா. இந்த மோரியாக்கு மீனிங் தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் எங்க இருந்து புறப்பட்டான்? எங்க இருந்து புறப்பட்டான்? ஆபிரகாமுடைய வாக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஊர் என்கிற தேசத்திலிருந்து. ஊர் என்றால் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லைட்டா கொஞ்சம் டீச் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். தானியலுக்கு யாராவது மீனிங் தெரியுமா? தானியல், தான் என்றால் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. தான் என்றால், ஈ என்றால் என் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஈப்ரூல ஈ அப்படின்னு சொல்றதெல்லாம் என் அப்படின்னு வரும். அப்போ தான் என்றால் நியாயாதிபதி, ஈ என்றால் என் நியாயாதிபதி. தானி ஏல், ஏல் ஏல் எல்லோஹிம், ஏல் எல் எஷடாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல்னா யெகோவா தேவனை குறிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் ஈ ஏல். ஹல்லேலூயா. நியாயாதிபதி என் தேவன். ஈப்ரூவை இப்படி தான் படிக்கணும். எப்படி படிக்கணும்? இப்படி எழுதுவாங்க, இப்படி தான் படிக்கணும். தேவன் என் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. தானியல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி. அத மாதிரி ஊர்னா வெளிச்சம். ஊர்ல இருந்து கிளம்பின ஆபிரகாம் எங்க வரானா? மோ ஊர் ஈ யாக்கு வரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரியாவுடைய அனுபவம் மிகப்பெரிய அனுபவம், அது தனி சப்ஜெக்ட். மோ அப்படின்னா வருகிறது. ஹல்லேலூயா. என்னது? வருகிறது. ஊர்னா வெளிச்சம், ஈனா என் வெளிச்சம். ஹல்லேலூயா. தானியனானது என் நியாயாதிபதி மாதிரி என் வெளிச்சம். யானா தேவன். ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய வெளிச்சத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, விக்கிரகங்களை வணங்குற ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, விக்கிரகங்கள் இருந்து அவனை தூக்கி ஊரில் இருந்து கொண்டு வந்து மோரியா சேர்க்கிறார். மோரியா என்றால் தேவனிடத்திலிருந்து என் வெளிச்சம் வருகிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வெளிச்சத்திற்குள்ள வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் மோரியால கர்த்தர் அவனை சோதிக்கிறார். ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அவனை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு, பெரிய ஜாதின்னு சொல்லிட்டாரு. அப்படியே விட்டுருவார் நினைச்சா? அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சோதனையை போடுவார். இவங்க அதுக்கு பாத்திரமா இருக்கிறார்களா? இவர்களுக்கு அதுக்கு தகுதியா இருக்கிறார்களா? கொடுத்தால் கர்த்தருக்குள்ள இருப்பார்களா இல்லை இழந்து போயிடுவார்களான்னு சோதனையை போடுவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பிள்ளை இல்லை. அவ்வளவு வயதான காலத்தில் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே பிள்ளையை கர்த்தர் சோதிக்க விரும்புகிறார். நீ உன் பிள்ளையாண்டானை கூப்பிட்டு கொண்டு மோரியா தேசத்துக்கு வா, அங்க அவனை நீ பலியிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான் சோதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரியமானதை, உங்களுக்கு சில நேரங்களில் கர்த்தர் சொல்றதை நம்ம செஞ்சோன்னா தப்பிச்சோம். செய்யாமல் விட்டோன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த மகன் வேணாம் என்று சொல்லிவிட்டால் அந்த மகனை நீங்கள் வேணான்னு தான் நினைக்கணும். இந்த மகள் வேணாம் என்று வாலிப பையனுக்கு சொல்லிவிட்டால் அந்த மகள் வேண்டாம் என்று தான் அவங்களுக்காக பாஸ்டிங் போட்டுலாம் நம்ம. ஹல்லேலூயா. ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். ஆமென். ஏற்ற காலத்தில் தருவார். அவர் கொடுத்தார் என்றால் உங்களை வாழ்க்கை முழுவதும், அதாவது மரண பரியந்தும் வழி நடத்த வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாம் இந்த ஒரே பிள்ளையை நீ போய் பலியிடுன்னு சொல்லி சோதிக்கிறாரு. அவன் என்ன பண்றான்? இல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளையை விட்டுருங்க, ஆகாருக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை நான் வேணா, இல்லையா வேலைக்காரனோட பிள்ளையை வேணா, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை கருவேப்பிலை கொத்து மாதிரி நான் வச்சிருக்கேன், இதை போய் நீங்க சோதிக்க சொல்றீங்களேன்னு அவன் கேட்கல. நானும் என் பிள்ளையும் மேலே போயிட்டு பலி செலுத்தி விட்டு மீண்டும் வருவோம்னு விசுவாசத்தோடு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. வாசிங்க 22:12.
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை சோதித்தார், கர்த்தர் ஆபிரகாமுடைய தேவ பயத்தை சோதித்தார். ரெண்டுத்திலையும் ஜெயிச்சான். விசுவாச தகப்பனா, விசுவாச புருஷனா மாறினான். நல்ல கரங்களை தட்டுவோமா? வாசிங்க யாக்கோபு 1:12. அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது உபத்திரவத்துக்கை நீங்க சகித்து தான் ஆக வேண்டும். மூணாவது உங்களுடைய சோதனையில நீங்க உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன்னை சோதிப்பது போல உங்கள் விசுவாசத்தை கர்த்தர், வாசிங்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் புரியல? ஹல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படும், சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோதிக்கப்படுவது அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில சோதனை கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. பூரணப்பட்ட விசுவாசிகளாய் நாம் ஆரம்ப காலத்தில் வழியை அறியும்படியாய், கிறிஸ்துவை அறியும்படியாய் கர்த்தர் சில தீர்க்க தரிசனங்களையும், சில அற்புதங்களையும், சில அதிசயங்களையும், சில காரியங்களையும், சில வெளிப்பாடுகளையும் கொடுத்து வழிக்குள்ள கொண்டு வந்திருப்பார் கிறிஸ்துவை அறியும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை கொண்டு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள். அதே டெய்லி நடக்கணும்னா, ஹல்லேலூயா, நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. அதை நோக்கி ஓட வேண்டும். அந்த வழிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறம் சத்தியத்தில் பூரணப்படும்படியாய், சத்தியத்தை அறியும்படியாய், சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் சத்தியத்துக்குள்ள நடக்கும் பொழுது தேவன் நம்மை நன்றாக அறிவார். அது மாத்திரமல்ல, அநேக உபத்திரவத்தின் வழியாய் செல்லுவோம், அதில் சமாதானத்தை தருவார். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படும் பொழுது பொன்னாக விளங்கிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனாய் ரட்சிக்கப்பட்டவன் பாக்கியவான் என்று போட்டிருக்கா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பாக்கியவான் என்று போட்டிருக்கா? கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், இயேசுவுக்குள்ளே வாழும் பொழுது, கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது சோதனை சகிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தவான் என்று விளங்கின பின்பு, நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று விளங்கின பின்பு, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று விளங்கின பின்பு, வாசிங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். இந்த வெளிப்படுத்தல் 2:9-10 யாக்கோபு 1:12 கனெக்டட் வெர்ஸ். அல்லேலூயா. சிமிர்னா சபைக்கு இருந்த உபத்திரவம், சிமிர்னா சபைக்கு இருந்த பிரச்சனை, சிமிர்னா சபைக்கு இருந்த கஷ்டம், சிமிர்னா சபைக்கு இருந்த போராட்டம் இன்னைக்கு நம்ம சபையில காணப்படலாம். அல்லேலூயா. பாஸ்டர், நான் சபைன்னும் போது இந்த கட்டடத்தை சொல்ல, சபை யாருன்னா நீங்க தான்
சபை. உங்களுக்கு ஏகப்பட்ட உபத்திரவம் இருக்கலாம், ஏகப்பட்ட போராட்டம் இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கலாம். என் ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு, நான் தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறுவதற்கு, ஜீவியத்தில் கர்த்தரோடு இருப்பதற்கு என்னால் முடியவில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம் யோசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருந்தவரும் இருக்கிறவரும். ஹல்லேலூயா. வாசிங்க அதே வெளிப்படுத்தல் 2:8 சிமிர்னா சபையின் தூதனுக்கு கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி வெளிப்படுத்துவார். இந்த சபைக்கு சொல்றாரு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும். ஹல்லேலூயா. உன்னை முன் அறிந்தவரும், உன் வாழ்க்கையை முன் தெரிந்தவரும், எல்லா இடங்களிலும் முன்னவே உன்னை அறிந்தவரும், அப்புறம் பிந்தினவர், நடக்க போற காரியம் வருங்காலத்தை தெரிந்தவருமா இருக்கிற பிந்தினவரும், மரித்திருந்து பிழைத்திருமான. ஹல்லேலூயா. ஏன் இந்த சபைக்கு இதை சொல்றாருன்னா, ஏகப்பட்ட இரத்த சாட்சி மரிப்புகள், ஏகப்பட்ட டெத்து, ஏகப்பட்ட கொலைகள், கர்த்தருக்காக மரித்தவர்கள் அநேகம். அதனால சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரில் இருந்து உயிர் செழுந்தவரும். நீங்க மரணிச்சாலும் கவலைப்படாதீங்க. மரண பரியந்தம் ஒருவேளை நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு தருவேன். எவனும் பிடுங்க முடியாத, எவனால எடுக்க முடியாத, எவனால தடுக்க முடியாத ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு மரணத்துக்கு பின் தர வல்லவரா இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை கர்த்தரால மாத்திரம் தான் தர முடியும். ஹல்லேலூயா. மரணம் வரைக்கும் உன்னை துன்புறுத்தலாம், மரணம் வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தலாம், நீ மரிக்கும் தருவாய் வரைக்கும் உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னுடைய வேதனை உன்னை தொடர்ந்து கொண்டே வரலாம், உபத்திரவம் மாத்திரம் வழியில் இருந்திருக்கலாம், சகித்து கொண்டே நீ நடந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமா இருந்திருக்கலாம், மரணம் பரிந்த உண்மையாவே நீ இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மரணம் பரிந்த உண்மையா இருந்துட்டனா மரணத்துக்கு அப்புறம் உனக்கு லைஃப் வேற மாதிரி. ஹல்லேலூயா. பாஸ்டர், மரணத்துக்கு அப்புறம் லைஃப் இருந்தானே? ஹல்லேலூயா. நாம் விசுவாசிப்பது, நாம் ஓடுவது, நம்ம இந்த பாடல்களை பாடுவது எல்லாமே அந்த ராஜ்யத்தில் நாம் சேருவதற்காக தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்குரியவைகளை தரித்து கொண்டு உலகத்திற்குரியவர்களுக்காக நாம இந்த உலகத்தில் வாழலை. கர்த்தர் சொல்றாரு, அந்த சபைக்கு அவர் சொன்னாரு, மரண பரியந்த உண்மையாரு. உன்னை அடித்தாலும் பரவாயில்ல, ரோமர்கள் துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, யூதர்கள் உன்னை கொலை பண்ணினாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனை சபைக்கு வந்தாலும் பரவாயில்ல, மரண பரியந்த உண்மையா மாத்திரம் நீ இருந்துரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா.